தலைமை பதவிக்கு தகுதியே இல்லாத சிலருக்கு அப்பதவியின் மீது தீராத மோகம் இருக்கும். முட்டி மோதி தன்மானத்தை இழந்து பிறரது பாதங்களைப் பற்றி அவர்கள் விரும்பிய பதவிகளை அடையக்கூடும். என்னதான் ஆசைப்பட்டதை அடைந்துவிட்டாலும் மக்களின் மனங்களை அவர்களால் ஆள முடியாது. தங்களை தலைவர்கள் என தாங்களே அம்மனிதர்கள் சொல்லிக் கொள்வார்களே தவிர அறிவுள்ள மக்கள் ஒருபோதும் அவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் வேறு சிலருக்கோ தலைவனாக இருக்க அனைத்து தகுதியும் இருக்கும். அவர்கள் செயல்கள் எதுவும் புரிய தேவையின்றி முகத்தை காட்டினாலே போதும். மக்கள் அவர்களால் கவரப்பட்டு அவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் காட்டும் பாதையில் பயணிக்க தயாராக இருப்பர். மக்களே சிரத்தை எடுத்து அம்மனிதர்களை தலைவர்களாக்கி அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடவும் செய்வர். ஆனால் மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக பதவியை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த பதவி மீது சிறிதும் ஆசை இருக்காது. எந்த நொடியில் பதவியை உதறிவிட்டு தன் விருப்பம் போல் வாழத் துவங்கலாம் என்று காத்து கொண்டிருப்பர் அம்மனிதர்கள். இந்த இரண்டாவது ரகம்தான் ஆதித்யவர்மன். சந்தர்ப்பவசத்தால் அவன் வசுமித்ராவின் சக்கரவர்த்தியாக முடிசூட வேண்டியதாயிற்று. அவன் ஆசைப்பட்டது அந்த ராஜ வாழ்க்கை அல்ல. ஒரு சாமானியனாக சகல சுதந்திரங்களுடன் கட்டுப்பாடுகள் இன்றி கட்டவிழ்த்த காளை போல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் அவன் ஆசைப்பட்டான். ஆனால் விதி வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டிய இளம் வயதில் அவனுடைய தந்தையை பறித்துக் கொண்டு உடன் பிறந்த சகோதரனை ஒளித்து வைத்துக் கொண்டு ஆதித்யனது வாழ்வில் களியாட்டமாடி அவனை ஆட்டுவித்து ஆதித்யனை அவனது இஷ்டத்திற்கு ஆடவிடாமல் முடக்கி போட்டது. தனக்கொரு தமையன் இருக்கிறான், அவன் தன் சுமையை வாங்கிக் கொள்வான் என்று கேள்விப்பட்ட கணம் முதலாக ஆதித்யனது மனது ஆனந்த கடலில் அலைப்பாய்ந்து வந்தது. சில பல காரணங்களுக்காக கௌதமனின் பட்டாபிஷேகத்தை சபையினருக்கு அறிவித்துவிட வேண்டும் என்று எண்ணம் கொண்டான் அவன். இளைய மகளை வருணனுக்கு மனம் முடித்துக் கொடுத்தால் மூத்தவளான வைசாலியின் பிள்ளையை இளையவளே வளர்த்து வருவாள். அப்படி நடந்தால் தங்கள் இரத்தமான அந்த குழந்தையுடன் தங்களுக்கு உள்ள பந்தம் ஆயுளுக்கும் நீடிக்கும். இதை எண்ணித்தான் இளையவள் பவித்ராவை வருணனுக்கே மனம் முடித்து வைக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தனர் அன்னைமார்கள். மகளிடம் தங்கள் கருத்தை தொடர்ந்து கூறிவர தமக்கையால் தளபதியின் வாழ்வில் ஏற்பட்ட சீர்குலைவை தானே சரிக்கட்ட வேண்டும் என்ற எண்ணம் பவித்ராவிற்குள் உண்டானது. வருணன் மீதிருந்த கருணை காதலாக உருமாறியிருந்தது. மகளது இச்சை தாய்மார்களுக்கும் தெரிந்திருக்க வருணனுக்கு வேறொரு பெண்ணுடன் திருமணம் என்று கேட்டவுடன் இந்த செய்தியை உள்ளறையிலிருந்து கேட்டு வரும் மகளது மனது வருத்தத்தில் தவிக்குமே என்று பெரியவர்கள் கவலையுற்றனர். அதே நேரத்தில் தங்களது பெண்ணால் பாதிக்கப்பட்ட மருமகனது வாழ்க்கை மீண்டும் மலரப்போகிறதே என்று நினைக்கையில் மனதில் வருத்தம் இருந்த இடத்தை சரிபாதியாக மகிழ்ச்சி வந்து ஆட்கொண்டது. இப்படி வருத்தமும் சந்தோஷமும் ஒரே சமயத்தில் மனதை உழுக்க ராணியும் அவரது ஓரகத்தியான தாமோதரனின் மனைவியும் செய்வதறியாது பரிதவித்து நின்ற நிலையை உணர்ந்த அரசன் அவர்களை அந்நிலையிலிருந்து மீட்டெடுக்கும் பொருட்டு இரு பெண்டிரையும் நோக்கி, வருணன் ஏன் என் தலையீடு இல்லாமல் சுயமாக வாழ வேண்டும் என்ற கேள்வி எழுகிறதா உங்கள் மனதில்? நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் தேவியர்களே, காரணத்தை நானே கூறிவிடுகிறேன் என்று பெண்கள் மனதில் எண்ணாத கேள்வியை தானாக உருவாக்கி தானே அதற்கு விளக்கமும் கொடுத்தான். மனதை படிக்கத் தெரிந்த ஆதித்யனுக்கு அந்த ராஜகுடும்பத்து பெண்களின் மனதில் உழன்று கொண்டிருந்த விஷயங்கள் தெரியாமல் இல்லை. இருந்தும் வேண்டுமென்றே அவர்களது மனநிலையை மாற்றுவதற்காக தானாகவே ஒரு சந்தேகத்தை அவர்கள் மனதில் தோன்றச் செய்தான். தன்னையே நோக்கிக் கொண்டிருந்த இரு பெண்களையும் மாறி மாறி பார்த்தவன் ராஜாங்க ரகசியத்தை உடைக்கப் போகும் பாவனையுடன், நான் இந்த சக்கரவர்த்தி பதவியில் நீடிக்கப் போவது இன்னும் சில காலம் மட்டுமே என வருத்தப்படுபவன் போல வதனத்தை இறுக்கமாக்கிக் கொண்டு கூறிவர ராணிமார்களின் உள்ளம் இப்போது மகளது திருமணம் பற்றிய கவலையிலிருந்து விடுபட்டு அரசனை குறித்து வருந்த ஆரம்பித்தது. அரசன் வெளியிட்ட செய்தியை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்த பெரியவர்களிடம், இதற்கு மேல் எனது அறிவிப்பை இங்கு தனிமையில் அல்லாமல் அவை கூட்டி சபையினர் அனைவரிடமுமே அறிவிக்க விரும்புகிறேன் தேவி. வாருங்கள், அவைக்கு சென்று மேற்கொண்டு பேசுவோம் என கூறிவிட்டு மற்றவர்களின் பதிலுக்கு எதிர்பாராமல் அரசன் எழுந்து மாளிகையை விட்டு வெளியேறினான். ஏற்கனவே அறிந்திருந்த தகவல்தான் என்றாலும் அவனது வீரர்களுக்கும் அந்த கூடத்தில் இருந்த மற்றவர்களுக்குமே இந்த செய்தியை கேட்டவுடன் மனது பதறியது. இருந்தும் சமாளித்துக் கொண்டு
அரசனை தொடர்ந்து அவைக்கு சென்றனர். அவையை அடைந்த ஆதித்யன் அங்கு முன்பே வந்து கூடி தன் வரவுக்காக காத்திருந்த அவையினரின் மரியாதைகளை ஏற்றுக்கொண்டு சந்திரபுரியின் சிம்மாசனத்தில் அமர்ந்தான். அரசன் கூறிய விஷயத்தை கேள்விப்பட்ட சந்திரபுரி ராஜகுலப் பெண்களுக்கு மனது அவஸ்தைக்குள்ளாகி இருக்க, அவர்கள் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் மந்திரித்து விட்டவர்கள் போல சிந்தையை ஏதோ ஒரு புள்ளியில் தஞ்சமடையச் செய்து பொம்மைகள் போல அவைக்கு நடை போட்டு வந்தனர். அவையினர் எழுந்து நின்று அளித்த ராஜமரியாதைகளை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் அப்பெண்கள் இல்லை. ராஜகுடும்பத்து பெண்களின் பிரம்மை பிடித்த நிலை அவையில் பேசுபொருளானது. சபைக்குள் சலசலப்பு ஏற்பட ஆதித்யன் தொண்டையைச் செருமி சத்தம் எழுப்பியவர்களை மட்டுப்படுத்தி அனைவரையும் நோக்கி, நான் இப்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிடவிருக்கிறேன். எனது இந்த அறிவிப்பை கேள்விப்பட்ட பின்பே அதிர்ச்சியில் தேவிமார்களின் எண்ண ஓட்டம் அப்படியே தேங்கி நின்றுவிட்டது. முன்னறிவிப்பு இல்லாமல் நான் வெளியிட்ட திடீர் செய்திதான் அவர்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியிருக்கிறது. உங்களுக்கும் இந்த நிலை நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக உங்களுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை விடுக்கிறேன். நான் கூறப்போகும் செய்தி பலரை திடுக்கிடச் செய்யலாம், பலருக்கு இன்பத்தை கொடுக்கலாம். எதற்கும் உங்கள் மனதை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் அமர்ந்திருக்கும் இந்த சந்திரபுரியின் அரியாசனம் உட்பட இது போன்ற எண்ணற்ற தேசங்களின் மீது ஆதிக்கம் செலுத்தி வரும் வசுமித்ராவின் அரியணை அலங்கரிக்க வேண்டிய நபர் வந்துவிட்டார். என் சிரசில் உள்ள மணிமுடி விரைவில் இதன் உரிமையாளரை சென்றடையும். இவ்வாறாக அரசன் அறிவிக்க அவன் முன்னெச்சரிக்கை விடுத்திருந்த போதும் இந்த அதிரடி அறிவிப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் சபையோரின் உள்ளம் செயலிழந்து போனது. அவர்களால் அரசனின் கூற்றை நம்பவே முடியவில்லை. சுற்றி இருந்தவர்களின் உள்ளுணர்வுகளை உள்வாங்கிக் கொண்ட ஆதித்யன் மேற்கொண்டு பேச்சை தொடர்ந்தான். ஆம் அவையோர்களே, அரியாசனத்திற்கு உரித்தானவன் நான் அல்ல. எனக்கு ஒரு தமையன் இருக்கிறார். இது பற்றிய செய்தி எனக்கே சில நாட்களுக்கு முன்புதான் தெரிய வந்தது. நேற்று இந்த சந்திரபுரியை வந்தடைந்த பின்னரே அந்த சகோதரன் யார் என்ற உண்மை எனக்கு தெரியலாயிற்று. இதோ நம் அருகே இங்கு அமர்ந்திருக்கும் கௌதமன் தான் எனது தமையன், என் தந்தை சோமவர்மரின் மூத்த வாரிசு. துரதிருஷ்டவசமாக இத்தனை காலமும் இவர் அரியணை ஏறுவதிலிருந்து விலக்கி வைக்கப்பட நேர்ந்துவிட்டது. அடுத்தவரின் ராஜ்யத்திற்கு ஆசைப்பட்டு படையெடுத்துச் சென்று நாட்டை கைப்பற்றுவது ராஜதர்மம். ஆனால் உடன் பிறந்த அண்ணனிடமிருந்து அவருக்கு உரித்தான அரியணை அதிகாரத்தை பறித்துக் கொள்வது அரசனுக்கு மட்டுமல்ல, மனிதனுக்கும் அழகல்ல. கௌதமனுக்கு உரித்தான அதிகாரத்தை அவரிடம் விரைவில் சேர்ப்பித்து விட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டேன். நான் என் தமையனை பற்றி அறிவித்தேன் அல்லவா? எனக்கு ஒரு தங்கையும் இருக்கிறாள். மித்ரவிந்தாராணி அகல்யாதான் என் செல்லத்தங்கை. என் கோட்டையில் அடுத்தடுத்து நிறைய சுப வைபவங்கள் அரங்கேறவிருக்கின்றன. என் தமையனின் பட்டாபிஷேகம், என் தங்கை அகல்யாவின் திருமணம், என் புதல்வியின் ஜனனம், வருணனின் திருமணம், இப்படியாக என் மனதை ஆனந்த வெள்ளத்தில் மிதக்கச் செய்ய வரிசையாக வைபவங்கள் காத்து கிடக்கின்றன. இந்த வைபவங்களுக்கெல்லாம் உங்கள் அனைவருக்கும் முறைப்படி அழைப்பிதழ் அனுப்பப்படும். அனைவரும் தவறாமல் வந்து விழாக்களில் கலந்து கொள்ள வேண்டும். எனது ஆட்சி காலத்தில் எப்படி அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு அளித்து நல்லாட்சி புரிய எனக்கு உறுதுணையாக இருந்தீர்களோ, அதுபோல என் தமையனின் ஆட்சியிலும் அனைவரும் அவருக்கு துணை இருந்து நாட்டை நல்வழியில் ஆட்சி புரிய அவருக்கும் உதவி புரிய வேண்டும். இவ்வாறாக அரசன் அறிவிக்க, ஏற்கனவே பலவித உணர்ச்சிகளால் உறைந்து போயிருந்த ஒட்டுமொத்த சபையும் ஸ்தம்பித்தது போல் பேச்சு மூச்சற்று நிசப்தத்தில் ஆழ்ந்தது. என் தமையனுக்கு முடிசூட்டிவிட்டு பொறுப்புக்கு புதிதான அவருக்கு ராஜ்ய காரியங்களை கற்றுக் கொடுத்துவிட்டு சில காலம் அவருக்கு தோளோடு தோளாக துணை இருந்துவிட்டு நான் முடிக்க வேண்டிய காரியங்களையெல்லாம் இனிதே நிறைவேற்றி வைத்துவிட்டு நான் தேசாந்திரம் கிளம்பிச் செல்லலாம் என்று எண்ணம் கொண்டிருக்கிறேன். வாழ்வில் எத்தனையோ பயணங்களை மேற்கொண்டிருக்கிறேன். அனைத்திலும் இளவரசனாக, அரசனாக, வீரர்கள் புடைசூழவே சென்று வந்திருக்கிறேன். என் பதவியை என் அண்ணனுக்கு தாரை வார்த்துவிட்டு சாதாரண மனிதனாக, எந்த பொறுப்பும் பாரமும் இல்லாத பாமரனாக என் மனைவி பிள்ளைகளுடன் நான் பயணம் செய்ய போகிறேன். கௌதமன் அண்ணா சாமானியப்பட்டவர் அல்ல. அவர் முதல்வரின் வளர்ப்பு பிள்ளை. முதல்வர் கார்வண்ணனின் நிர்வாகத்திறன் பற்றி எடுத்துக் கூற அவசியமே இல்லை. அவருடைய திறமைகள் நாடறிந்தவை. தந்தையின் செயல்பாடுகளை அருகிலிருந்து பார்த்து வளர்ந்தவர் கௌதமன் அண்ணா. ஆகையால் அவருக்கு இயல்பாகவே நிர்வாகத்திறன் இருக்கும். கூடவே என் தந்தையிடம் பல பயிற்சிகளை பெற்றவர் அவர். ஆதலால் கௌதமன் பொறுப்புக்கு புதிது என யாரும் எண்ணிவிட வேண்டாம். சண்டைத்திறனை மட்டும் சிறிது வளர்த்து கொண்டாரானால் பிறகு அவரை வெல்ல யாராலும் முடியாது. என் தமையனுக்கு சண்டை பயிற்சிகளை அளிக்கத்தான்
நான் தேசாந்திரம் செல்லும் எனது திட்டத்தை தள்ளி வைத்திருக்கிறேன். இல்லையேல் விரைவில் தலைநகர் திரும்பி அடுத்த மாதமே அண்ணனுக்கு முடிசூட்டு விழா நிகழ்த்தி விடுவேன். நான் பதவியை துறக்கப் போகும் இந்த அறிவிப்பை இந்த சந்திரபுரியில்தான் முதலில் வெளியிடுகிறேன். தலைநகரில் கூட எவருக்கும் இந்த செய்தி தெரியாது. அவ்வளவு ஏன், என் தாய்க்கு கூட நான் பதவியை துறக்கும் செய்தி தெரியாது. சபையினர் உங்களிடம் நான் இதை வெளியிட காரணம், உங்கள் மூலமாக இந்த விஷயம் நமது ராஜ்யம் தோறும் சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான். வசுமித்ரா முழுவதும் இந்து இடுக்குகளில் கூட இந்த செய்தி சென்று சேர வேண்டும். அதை கொண்டு போய் சேர்ப்பிப்பது உங்கள் அனைவரின் கடமை என்று ஆதித்யன் உத்தரவிட, சபையினர் எவருக்கும் பதில் சொல்ல மனமே எழவில்லை. அண்ணனாகவே இருந்தாலும் ஆதித்யனின் இடத்தில் வேறொருவனை வைத்து பார்க்க அவர்களுக்கு மனம் இருந்திருக்கவில்லை. சந்திரபுரியின் முன்னாள் ராணிக்கோ அவரது கணவன் அமர்ந்து ஆட்சி அதிகாரம் செலுத்தி வந்த சிம்மாசனத்தில் ஆதித்யன் முதலில் அமர்ந்திருந்த போது கூட அதை வித்தியாசமாக எடுத்துக்கொள்ளவில்லை அவர். ஆனால் அதே அந்த சிம்மாசனத்தில் ஆதித்யன் அல்லாமல் வேறொருவன் வந்து அமரப்போவதைத்தான் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அரசனது வீரர்களுக்கோ கேட்கவே வேண்டாம். முன்தினம் முதலாக மறுபடியும் கேட்டு வந்த செய்திதான். ஏன், தமையன் இருக்கிறான் என்று பார்க்கவ சபையில் அறிவித்த நாளிலிருந்தே தாங்கள் எதிர்பார்த்திருந்த செய்திதான் அது. இருந்தும் அந்த மூத்தவன் எங்கிருக்கிறான் என்பது தெரியாததால் இப்போதைக்கு கவலை இல்லை என்று நிம்மதியாக இருந்திருந்தனர் வீரர்கள். ஆனால் மதனனை சந்தித்த பின்பாக நிலைமை தலைகீழாக மாறி நடந்துவிடக்கூடாது என்று தாங்கள் ஆசைப்பட்டு வந்த சம்பவம் அரங்கேறும் நாள் கூடிவிட்டதையும், அந்த நாளை அரசன் தன் வாய்ப்படவே சபை கூட்டி அறிவித்து விட்டபடியாலும் வீரர்கள் மனம் வெம்பி போயினர். மெய்க்காவலர்களுடைய உள்ளத்தில் பெருக்கெடுத்த கவலை அவர்களது அவயங்கள் செயலிழந்தது போல உணரச் செய்து ஜடங்களைப் போல மாற்றியிருந்தது அவ்வீரர்களை. அவயங்கள்தான் செயலிழந்தனவே தவிர அவர்கள் கண்கள் தங்கள் பணிகளை செய்ய தவறவில்லை. விழிகளிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் பெருகியது. வாழ்நாளில் தாங்கள் கனவிலும் கருதுகிறாத துக்க சம்பவம் நிகழப்போவதை நினைத்து நெஞ்சம் குமரினர் வீரர்கள். ஆற்றமாட்டாத துக்கத்தில் இருக்கும் இடத்தையும் மறந்து அரசனை நெருங்கி வந்து, ஏன் பிரபு எங்களை தண்டிக்கிறீர்கள்? நாங்கள் என்ன தவறளித்தோம்? எப்போதிருந்து பிரபு இந்த சுயநலம் பிறந்தது தங்களுக்கு? தங்கள் மகிழ்ச்சி ஒன்றுதான் தங்களுக்கு பிரதானமா? எங்களையெல்லாம் அனாதைகளாக்கிவிட்டு தூரதேசம் செல்ல எப்படி தாங்கள் முடிவெடுக்கலாம்? ஏற்கனவே தளபதி எங்களை நீங்கிச் சென்ற போதே தனித்து விடப்பட்டது போல துடித்து போனோம். தமையன் போல் இருந்து தம்பிகள் எங்களிடம் மட்டுமே அதிக அன்பை கொட்டி வந்த அவர் பிரிந்து போன பின்பாக அனைவருக்கும் தந்தையாக இருந்து ஆதரவு காட்டி வரும் தங்கள் மீதே மொத்த அன்பையும் கொட்டி தங்களுக்கு பணி செய்து கிடப்பதே வாழ்வின் லட்சியம் என்று எண்ணி வாழ்வை ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். இப்போது தாங்களும் எங்களை கைவிட்டு விடலாம் என்று முடிவெடுத்து விட்டீர்கள். இது பற்றி கேள்வி எழுப்பினாலோ புலம்பினாலோ எங்களை நிந்திக்கிறீர்கள். நீங்கள் எங்கள் மீது பாசம் வைக்கவில்லை பிரபு. அதனால் எங்களை விட்டு பிரிந்து செல்வது உங்களுக்கு எளிதானதாக உள்ளது. ஆனால் நாங்கள் அப்படியல்ல. உங்கள் மீது பாசம் வைப்பதையும் உங்களுக்காகவே பணி செய்து கிடப்பதையும் தவிர்த்து வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. தாங்கள் பதவியில் நீடியுங்கள் அல்லது அதை உதறித் தள்ளிவிட்டு செல்லுங்கள். அதை பற்றி வருந்துவதை கூட நாங்கள் நிறுத்திவிடுகிறோம். ஆனால் தயவு செய்து எங்களை தவிக்க விட்டு மட்டும் செல்லாதீர்கள். எங்கு சென்றாலும் எங்களையும் அழைத்துச் சென்று விடுங்கள். இந்த வசுமித்ரா தங்கள் தமையனுக்கு சொந்தமானதா? இந்த நாடு நமக்கு வேண்டாம். தங்கள் இச்சைப்படியே எங்காவது நாம் கடல் கடந்து செல்வோம். அங்கு சென்று புது ராஜ்யம் ஒன்றை ஸ்தாபிப்போம். என்றென்றும் அதன் நிரந்தர அரசராக தாங்கள் இருந்து வாருங்கள். புது ராஜ்யம் அமைப்பதில் எங்கள் ஜீவனை கொடுத்து தங்களுக்கு சேவை புரிகிறோம். எங்கள் கோரிக்கையை மறுக்காதீர்கள் பிரபு என சபை என்றும் பாராமல் அரசனின் முன்பு மண்டியிட்டு அழுது வேண்டினர். வீரர்களின் வருத்தம் அரசனையும் பாதிக்கத்தான் செய்தது. இருப்பினும் தனது பச்சாதாபம் தன்னவர்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான் அரசன். அப்படி தெரிந்துவிட்டதெனில் வீரர்களுக்கு புது தெம்பு பிறந்துவிடும். அழுது அரற்றினால் அரசன் இறங்குவான் என்ற நம்பிக்கை பிறந்துவிடும். பின்பு தன்னை பதவி விலக வேண்டாம் என்றோ அல்லது நாட்டை விட்டு நீங்கிச் செல்லும் போது தங்களையும் அழைத்துச் செல்ல வேண்டும் என்றோ அடம்பிடிப்பர். அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று முடிவு செய்து தனது உள்ளுணர்வுகள் தன் வீரர்களுக்கு தெரிந்துவிடாதபடி வழக்கம்போல் செல்லமாக அவர்களை கடிந்து கொண்டபடியே அவர்களுடைய புலம்பலை நிறுத்தினான். வராத கோபத்தை வதனத்தில் வரவழைத்துக் கொண்டு வீரர்களை நோக்கி, நிறுத்துங்களடா உங்கள் ஒப்பாரியை. தடித்தாண்டவராயன் போல ஆஜானுபாகுவாய் அரைசானுக்கு மீசை வைத்துக் கொண்டு அச்சுறுத்துவது போல் உள்ளது உங்கள் தோற்றம். ஆனால் உங்கள் செயல்களோ பாலுக்கு அழும் பச்சை பிள்ளை போல் உள்ளது. சபையினர் உங்களை பற்றி என்ன நினைப்பார்கள்? இத்தனை நாளும் உங்களது தோற்றத்தை பார்த்து
பயந்து மரியாதை கொடுத்து உங்களது வீரத்தை மெச்சி வந்திருப்பார்கள். இப்போது அழுது அரற்றுவதை பார்த்தால் உங்கள் மீது இனி இவர்களுக்கு மரியாதை வருமா? அது இருக்கட்டும். அதென்ன, நான் சென்றால் என் பின்னாலேயே கிளம்பி வந்து விடுவீர்களோ? நான் ராமன், நீங்கள் எல்லாம் அயோத்தியாவாசிகள். வனவாசம் கிளம்பும் என் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் நீங்களும் என் பின்னால் வருவீர்களோ? அன்று அதிகாரத்திற்கு உரியவரான ராமர் அரியணையை ஏற்க சம்மதம் தெரிவித்தும் விதிவசத்தால் கானகம் ஏவினார். ஆனால் என் விஷயம் வேறு. வசுமித்ராவின் அரியணை எனக்கு உரித்தானதல்ல. நீங்கள் என்னை பாதுகாத்து வந்தது போல இந்த சிம்மாசனத்தின் உரிமையாளர் வரும் வரை அதனை நான் பாதுகாத்து வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். நான் என் சுய விருப்பத்தோடு, அளவு கடந்த ஆனந்தத்தோடு மணிமுடியை தாரை வார்க்கிறேன். தேசாந்திரம் செல்வதென்றால் நிரந்தரமாக அங்கேயே தங்கிவிடுவேனா என்ன? வசுமித்ரா என் தாய்நாடு. பெற்ற தாயையும் பிறந்த நாட்டையும் மறப்பவன் மனித ஜென்மமே அல்ல. நமக்கு உணவு கொடுத்து உறைவிடம் கொடுத்த நாட்டிற்கு இறுதிவரை நன்றிக்கடனோடு இருக்க வேண்டும். நான் இருப்பேன். பகலெல்லாம் எங்கெங்கோ பறந்து திரிந்தாலும் மாலை மயங்கியவுடன் கூடு திரும்பும் பறவை போல எத்தனை தூரம் சென்றாலும் விரைவில் தாய்நாட்டிற்கு திரும்பி வருவேன். நிரந்தரமாக நான் எங்கும் செல்லப்போவதில்லையடா. இதற்கு ஏன் இத்தனை புலம்பல்? சரி, அது கூட போகட்டுமடா. இல்லாத மூளையை கசக்கி இன்னொன்று யோசித்துச் சொன்னீர்களே, கடல் கடந்து ராஜ்யத்தை ஸ்தாபித்து என்னை அரசனாக்குகிறேன் என்று. ஏனடா மூடர்களே, நானே ராஜபாரம் வேண்டாம் என்றுதானே மணிமுடியை துறந்துவிட்டு நாடு விட்டு நாடு செல்கிறேன். நீங்கள் என் பின்னாலேயே வந்து மறுபடியும் ஒரு மணிமுடியை என் தலையில் சூட்டி அதே பாரத்தை இறக்குவதற்கு பேசாமல் நான் என் அண்ணனிடம் கோரிக்கை விடுத்து பதவியில் நானே நீடிப்பதற்கு ஒப்புதல் வாங்கி விடுவேனே என்றான் பேச்சோடு பேச்சாக. இந்த கருத்தை வெளிப்படுத்திய பின்புதான் தான் எத்தனை பெரிய தவறளித்து விட்டோம் என அரசனே உணர்ந்தான். ஏனெனில் அண்ணனிடம் போர்வது பற்றி ஆதித்யன் மொழிந்த அடுத்த கணம் அவனது வீரர்களின் பார்வையாவும் அரசனிடத்தில் இருந்து கௌதமன் புறமாக திரும்பியது. வீரர்கள் பார்த்ததென்னவோ வேண்டுகோள் விடுப்பது போன்றுதான். ஆனால் கௌதமனுக்குத்தான் ஒட்டுமொத்த கண்களும் தன் மீது திரும்பியதைக் கண்டு பயம் உண்டானது. முன்பு அரசன் குறிப்பிட்ட அவர்களது ஆஜானுபாகுவான தோற்றமும் கடாமிசையும் கௌதமனது கண்களில் பட அவனது அடிவயிறு கலங்கியது. அவையினரில் ஒருவனாக கூட்டத்தில் அமர்ந்திருந்தவன் அரசனை நோக்கி பாவப்பட்ட பார்வையுடன், ஏன் பிரபு இப்படி என்னை மாட்டிவிட்டீர்கள்? மூத்தவனாக பிறந்தது ஒரு குற்றமா? இவர்களை சமாளிப்பதற்கு எனக்கு பயிற்சிகள் கொடுத்துவிட்டு அதன் பின்பு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாமே. இப்போது இவர்களை நான் எப்படி எதிர்கொள்வேன்? இவர்கள் என்னை ஏக்கமாக பார்க்கிறார்களா அல்லது என்னை எதிரியாக பார்க்கிறார்களா என்று கூட எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிந்த கொஞ்ச நஞ்ச வாள் சண்டையும் இந்த சந்திரபுரி வந்த பின்பாக மறந்து போய்விட்டது. உங்கள் வீரர்களின் பாசத்தையும் என்னால் சமாளிக்க முடியாது, கோபத்தையும் என்னால் எதிர்கொள்ள முடியாது. வகையாக மாட்டிக்கொண்டேன். எல்லாவற்றிற்கும் காரணம் என் மாமன் மதனன்தான். இதுவரையிலும் ஒரு தேளையும் பூரானையும் கூட நான் கொன்றதில்லை. என் கையால் நான் வதைக்கப் போகும் முதல் ஜீவன் அந்த மதனனாகத்தான் இருப்பான். எத்தனை முரண்பாடுகள் பார்த்தீர்களா? எனக்கு தேளை கொள்ளக்கூட மனம் வராது. உங்கள் வீரர்களான இந்த முரடர்களுக்கு கொலை செய்வதுதான் தொழிலே. இதில் நான் மணிமுடி சூடினால் இவர்கள் எனக்கு காவல் இருப்பார்களா? நான் தனிமையில் இருந்தால் கூட தைரியமாகத்தான் இருப்பேன். இந்த மூர்க்கர்களின் அருகில்தான் எனக்கு மூச்சு கூட நிம்மதியாக விட இயலவில்லை. விரைவில் என் மனைவியை அழைத்துக் கொண்டு நான் தேசத்தை விட்டு தலைமறைவாகப் போகிறேன். எனக்கு வேண்டாமப்பா இந்த பிரச்சனைகள் என்று மனதிற்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டான். இத்தனை நேரமும் மனதினுள் தனக்குத்தானே பேசி வந்தவன் திடீரென சபையில் அனைவரது கண்களும் தன்னையே நோக்குவதை உணர்ந்து நினைவுலகத்திற்கு வந்தான். முன்பு அரசன் முன்பு மண்டியிட்டிருந்த வீரர்கள் மட்டும்தான் கௌதமனை உற்று நோக்கி வந்தனர். ஆனால் தற்போதோ மொத்த சபையே கௌதமனைத்தான் வேடிக்கை பார்த்து வந்தது. காரணம் என்னவென்று யோசித்தான் அவன். காரணத்தை அரசனே கூறினான். அது ஒன்றுமில்லை அண்ணா. மனதினுள் யோசித்தால் சத்தம் வெளிவரக்கூடாது. நீங்களோ உங்களை மறந்து வாய்விட்டே முணுமுணுத்தீர்கள். வார்த்தைகள் எவருக்கும் கோர்வையாக கேட்கவில்லை எனினும் நீங்கள் ஏதோ புலம்புகிறீர்கள் என்பது வெளிப்படையாகவே தெரிந்தது. வசுமித்ராவின் வருங்கால சக்கரவர்த்தி இப்படி தனிமையில் புலம்புகிறாரே என்ற ஆதங்கத்தில் அனைவரும் உங்களை பார்க்கிறார்கள், அவ்வளவுதான் என்று விளக்கினான். சத்தமாக முணுமுணுத்ததை எண்ணி சங்கடமாக உணர்ந்தாலும் நல்ல வேளையாக தான் புலம்பியது எவர் செவியிலும் விழவில்லையே என்று நிம்மதி கொண்டான் கௌதமன். அந்த நிம்மதியை அடுத்த நொடியே தகர்க்கும் வகையில், நீங்கள் மனதோடு உரையாடியது மற்றவர்களுக்குத்தான் கேட்கவில்லையே தவிர கூர்ந்த செவித்திறனும் மனதை கூராய்வு செய்து உள்ளிருக்கும் தகவல்களை அறிந்து கொள்ளும் திறன் கொண்ட எனக்கு உங்கள் புலம்பல்கள் ஒன்றுவிடாமல் கேட்டன அண்ணா. உங்கள் திட்டத்தை என் முன்பே யோசித்ததற்கு மிக்க நன்றி. உங்கள் மாளிகையின் காவலை பலப்படுத்தி விடுகிறேன்.
யாம் அனுபவித்து வரும் சகல இன்பங்களையும் இனி தாங்களும் பெறுவீர்கள் என்று உள்ளர்த்தத்தோடு விஷமமாகச் சொன்னான் அரசன். ஆட்சி மாற்றம் குறித்து பல விஷயங்கள் சபையில் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டது. அதை விவாதம் என்று கூறுவது தவறு. விவாதம் என்றால் குறைந்தது 2 பேருக்கிடையே நடப்பது. அங்கோ ஆதித்யன் ஒருவன் மட்டுமே தொடர்ந்து பேசி வந்தான். பிறரை பேசவிட்டால் பதவியை துறந்துவிட வேண்டும் என்ற தன் கருத்துக்கு மாற்று கருத்தை முன்வைக்கக்கூடும் என்பதனால் தான் கூட்டிய சபையில் வேறு எவரையும் பேசவிடாமல் தன் தமையன் முடிசூடும் தினம் வரை அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஆற்ற வேண்டிய கடமைகளை பட்டியலிட்டு ஆணைகளை வழங்கி முடித்தான் அரசன். முடித்த பின்பும் கவனமாக யாரையும் வாய் திறக்க விடவில்லை. சபை களையச் சொல்லி உத்தரவிட்டு மற்றவர்களுக்கு முன்பாக அரசன் எழுந்து வெளியே சென்றான். அவனது அவசர செய்கைக்கான காரணம் தெரிந்ததாலோ என்னவோ அரசனுடைய வீரர்கள் மேற்கொண்டு ஆதித்தினை தொந்தரவு செய்யவில்லை. சபையிலிருந்து வெளியேறிய பிரதாபனை கூட கண்டுகொள்ளாமல் தனது மாளிகை நோக்கி நடைபோட்டான் ஆதித்யன். அச்சமயம் அரசனிடம் ஓடிவந்த சந்திரபுரி வீரன் ஒருவன் அரசனை வணங்கி சந்திரபுரியின் முன்னாள் ராணி சிறிது உரையாட விரும்புவதாகச் சொல்ல, அப்போதுதான் ஆதித்யனுக்கு நினைவு வந்தது. அவையிலிருந்து வெளியேறிய அவசரத்தில் ராணியிடம் விடைபெறாமல் கூட கிளம்பி வந்தது. அந்த பெண்மணியும் அரசனிடம் ஏதோ கோர வேண்டும் என்பதற்காக அவனை தொடர்ந்து வர முயன்றார். ஆனால் ஆதித்யனின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் போனதால் தன் வீரன் ஒருவனை அனுப்பி தான் சந்திக்க விரும்புவதை தெரிவிக்கும்படி கூறியிருந்தார். பின்னால் திரும்பி பார்த்த ஆதித்யன் தன்னை காக்க வைக்க கூடாதென்பதற்காக வயதான அந்த பெண்மணி முழங்கால் வலியோடு போராடி சிரமப்பட்டு தன்னை நோக்கி நடந்து வருவதைக் கண்டவன் ராணிக்கு சிரமம் கொடுக்காமல் தானே அவரை நோக்கி நடந்து சென்றான். சென்றவன் அவரிடம், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் தேவி, வேறு வேறு சிந்தனைகளால் தங்களிடம் விடைபெறாமல் கிளம்பி வந்துவிட்டேன். நான் விரைவில் பார்க்கவம் திரும்ப வேண்டும். ஆதலால் இங்கு முடிக்க வேண்டிய வேலைகளை எல்லாம் சீக்கிரம் முடித்தாக வேண்டும். அதை பற்றிய எண்ணங்களை மனதில் பட்டியல் போட்டபடி இருந்தமையால்தான் நான் தங்களை மறந்துவிட்டேன். கூறுங்கள் தேவி, என்னிடம் ஏதோ பேச வேண்டும் என்றீர்களாமே, என்ன விஷயம் என்று கேட்டான். ராணி அவனிடம், தாங்கள் சக்கரவர்த்தி, தங்களுக்கு பல அலுவல்கள் இருக்கும். ஒரு பணியும் இல்லாமல் மாளிகைக்குள்ளே முடங்கி கிடக்கும் எனக்கே மறதி உண்டாகிறது. அப்படி இருக்க மொத்த ராஜ்யத்தையும் திறம்பட நிர்வகித்து வரும் தங்களுக்கு இது போன்ற சிறிய விஷயங்களில் மறதி ஏற்படுவது சகஜமே பிரபு. வயது ஒன்றை தவிர தங்களை விட வேறு எந்த தகுதியிலும் நான் மேம்பட்டவள் அல்ல. ஆதலால் தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கோரக்கூடாது பிரபு. அடியவளுக்கு ஒரு ஆசை, என் மாளிகையில் தாங்கள் மதிய விருந்தை அருந்த வேண்டும் என்று. இத்தனை வருடங்களாக எங்களை எந்த குறையும் இல்லாமல் கவனித்து வருபவர் தாங்கள். தங்களுக்கு ஒருவேளை உணவை என் கையால் பரிமாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பிரபு தாங்கள் விருப்பப்பட்டால் எனது மாளிகையில் உணவருந்தலாம் என்று பணிவாக வேண்டினார். ஆதித்யனோ, விரும்புவதா? பசி வயிற்றை கிள்ளுகிறது. காலையில் கௌதமண்ணா மாளிகையில் உணவுண்டது. அதன்பின் இடைவிடாது பேசி பேசியே என் சக்தியெல்லாம் கரைந்துவிட்டது. உடனே உணவை பரிமாறுங்கள் என உரிமையுடன் உத்தரவிட்டு தன் மாளிகைக்கு செல்லாமல் நேராக ராணியின் அரண்மனைக்கே சென்று சேர்ந்தான் அரசன். வைஷாலியின் அன்னை கேட்டுக்கொண்டதன் பேரில் வருணனும் பிரதாபனும் கூட அந்த மாளிகையிலேயே விருந்துண்ண வந்தனர். உணவை சோதனையிட அரசனின் வீரர்கள் எண்ணமிட அவர்களது அச்சத்தை போக்கும் வகையில் உணவை உண்டு அது பாதுகாப்பானதுதான் என்று நிரூபித்தனர் அதை சமைத்த பணிப்பெண்கள். அப்பெண்கள் அன்னத்தை சுவைப்பதற்கு முன்னரே வீரர்கள் மனதில் நம்பிக்கை பிறந்துவிட்டது உணவை குறித்து சந்தேகிக்க தேவையில்லை என்று. ஏனெனில் அந்த விருந்துணவை தயாரித்தது வீரர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமான பெண்களே. ஆதித்யன் சந்திரபுரியில் ஒற்றர்களாக நியமித்துச் சென்ற வீரர்களின் மனைவிகள்தான் இந்த பணிப்பெண்கள். இவர்களும் ஆதித்யனுக்காக ஒற்றுவேளை புரிபவர்களே. முந்தைய நாள் இரவு மணக்க மணக்க நெய்பட்சணங்களாக செய்து போட்டு அரசனை மகிழ்வித்தவர்களும் இவர்கள்தான். அரசனுக்கும் அவன் நண்பன் பிரதாபனுக்கும் ராணி தன் கையால் தானே உணவு பரிமாற வருணனையும் உணவருந்த அமரச் சொல்லி வைஷாலி நன்னை வற்புறுத்தினார். அவனோ அரசனுக்கு இணையாக அமர்ந்து உணவுண்ண மறுக்க அரசன் இளையவன் மீது கோபம் கொண்டு, மரியாதை என்பது உன் மனதில் துளியும் இல்லை. எதற்கெடுத்தாலும் எதிர்த்து பேசுவது, கட்டளைகளை மீறுவது, சவால் விடுப்பது, சாபமிடுவது, இதில் சரிசமமாக அமரமாட்டேன் என்ற பிடிவாதத்தை மட்டும் கைவிட மறுக்கிறாய். உன் பதவி எப்போதோ பறிக்கப்பட்டு விட்டது. நீ இப்போது என் மெய்க்காவலன் அல்ல, இந்த வீட்டு மாப்பிள்ளை. நீ மாமியார் கையில் உணவு சாப்பிட புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த விஷயத்தில் நான் பாக்கியசாலி. என் மாமியார்கள் அனைவருமே தங்கள் மகள்களை விட என் மீதே அதிக அன்பு காட்டுவார்கள். திருமணம் முடிந்த இத்தனை வருடத்தில்
இன்றுதான் முதன்முறையாக மாமியார் கையால் நீ விருந்து சாப்பிடப் போகிறாய். வீம்பை கைவிட்டு உணவில் கைவையடா என்று வருணனை அதட்டினான் அரசன். ராணியும் தொடர்ந்து வற்புறுத்த மிகுந்த சங்கோஜத்துடன் வேறு வழியின்றி தானும் அமர்ந்தான் வருணன். அவன் அமர்ந்தவுடன் ராணி சமையலறையை எட்டி பார்த்து, அம்மா பவித்ரா, வந்து அத்தானுக்கு உணவு பரிமாறம்மா என்று மகளை அழைத்தார். பவித்ரா என்ற பெயரை கேட்டவுடன் வருணன் திருவென விழித்து தலையை நிமிர்த்தவே பயந்து வீட்டு மாப்பிள்ளை தனக்காக வைக்கப்பட்டிருந்த வெள்ளித்தட்டிலிருந்து பார்வையை அகற்றவில்லை. அவன் ஆதித்யன் தனக்கு முன்னால் அரங்கேறி வந்த சம்பவங்களை இதழன் நுனியில் புன்னகை ததும்ப கண்டும் காணாதவாறு உணவை புசித்து வந்தான். அப்படியே அருகில் அமர்ந்திருந்த பிரதாபனுக்கு சமிக்கை கொடுத்து வருணன் படும் அவஸ்தையை காணுமாறு ஜாடை செய்தான். அங்கே 4 நாற்காலிகள் இடைவெளி விட்டு அமர்ந்திருந்த வருணனோ திடீரென தனக்கு முன்னால் இருந்த வெள்ளித்தட்டில் பெண்ணொருத்தியின் உருவம் தெரிவதை பார்த்து திடுக்கிட்டான். அதிர்ந்தவன் தன் அருகில் நின்றிருந்த கன்னிகையை நிமிர்ந்து பார்த்தான். ஒரு கணம் வருணனது கண்கள் அவனையே ஏமாற்றிவிட்டன. உணவு பரிமாற வந்திருந்த பவித்ரா என்ற அந்த பெண் அப்படியே அவளது தமக்கை வைஷாலியின் சாயலில் இருந்தாள். சகோதரிகள் இருவருக்கும் தோற்றத்தில் பெருமளவு ஒற்றுமை இருந்தது. வருணன் அப்பெண்ணை பார்த்து திடுக்கிட்டதை உணர்ந்த அவளது அன்னை வருணனிடம், இவள்தான் என் இளைய மகள் பவித்ரா. உருவ ஒற்றுமையில்தான் இவள் தன் தமக்கை வைஷாலியைப் போன்று இருப்பாளே ஒழிய குணத்தில் சகோதரிகள் இருவருக்கும் பெருத்த வேறுபாடுகள் உண்டு. மூத்தவள் பிறந்தது முதலாகவே கோபக்காரி, சுயநலப்பே, தனக்குத்தான் அனைத்தும் கிடைக்க வேண்டும், தன் எண்ணமே ஜெயிக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பவள். யாருடனும் இணக்கமாக பழக மாட்டாள். திமிர், ஆணவம் முதலிய கெட்ட குணங்களின் மொத்த உருவம் அவள். சுருக்கமாக சொல்லப்போனால் அவளது தந்தை மற்றும் பெரிய தந்தையின் பிரதி அவள். தந்தையர்களின் அகங்காரத்தை அப்படியே உறுத்து வைத்திருந்த அவளை அவளுடைய சிறு வயதிலிருந்தே நாங்கள் நொந்து போய் கூறுவோம், இவளை மணக்கவிருப்பவன் பாவப்பட்ட ஜென்மம் என்று. சக்கரவர்த்தியின் உடன்பிறப்பு போல பழகி வந்து அவரிடம் நீங்கள் பெற்ற செல்வாக்கை கண்டு நாட்டு மக்கள் உங்களை அதிர்ஷ்டக்காரர் என்று புகழ்வார்கள். ஆனால் எங்கள் வீட்டில் பிறந்த அரக்கியை மணந்து மணவாழ்வை பொறுத்தவரை பாவப்பட்டவராகவே வாழ்ந்து வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு உண்மையை கூறுகிறேன் மாப்பிள்ளை. என் மகள் வைஷாலி எங்கள் நாட்டு முதல்வரின் மகன் இளங்கோவை காதலித்து வந்தது எங்களுக்கு முன்பே தெரியும். அவன் ஒரு துஷ்டன் என்பதையும் நாங்கள் அறிவோம். இருந்தும் வைஷாலியின் காதலுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. காரணம், இந்த அகங்காரக்காரிக்கு அந்த துஷ்டன்தான் பொருத்தமானவன் என்று நாங்கள் கருதியிருந்தோம். இவளிடம் ஒரு நல்லவன் மாட்டிக்கொண்டால் அவன் வாழ்வு சின்னாபின்னமாகும் என்று வருந்தி பெரியவள் சுபத்திரையின் திருமணம் முடிந்தவுடன் அந்த கிராதகனுடன் வைஷாலியின் திருமணத்தை விரைந்து நடத்தி முடித்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தோம். ஆனால் விதி அந்த பாதகியை உங்களுடன் இணைத்துவிட்டது. சுபத்திரை அன்பும் பண்பும் கொண்டவளாகவே இருந்தாள். ஆனால் தந்தை சிறைபிடிக்கப்பட்ட பின்பாக அவளது குணமும் மாறிப்போயிற்று. தங்கையை கடைபிடிக்க ஆரம்பித்தாள் அவள். சுபத்திரையும் வைஷாலியுமாக கூடிக்கூடி பேசி ஏதோ திட்டம் போடுவார்கள். விடிய விடிய விழித்திருப்பார்கள். கண்களின் கீழ் கருவளையம் விழுந்து கண்மணிகள் சிவந்து போய் கோரமாக காணப்படுவர். அவர்கள் அறைக்கு நாங்கள் சென்றால் எங்களைக் கண்டு ஆத்திரத்தோடு இறைவார்கள். பணிப்பெண்களை அடிப்பார்கள். சேவகர்களை அவமானப்படுத்துவார்கள். இரு பெண்களின் நடவடிக்கைகளும் எங்களுக்கு மிகுந்த அச்சமூட்டின. ஒரு நாள் திடீரென இருவரும் கோட்டையிலிருந்து மாயமாயினர். பெண் பிள்ளைகள் காணாமல் போனால் தாய்மார்கள் அஞ்சுவர். ஆனால் எங்களுக்கோ அவர்கள் இருவரும் காணாமல் போயிருந்தது பெரும் ஆறுதலை கொடுத்தது. அவர்களை குறித்து நாங்கள் வருந்தவே இல்லை. அவர்கள் தலைவிதிப்படி ஏதோ ஒன்று நடக்கட்டும் என்று நாங்கள் அவர்களை விட்டுவிட்டோம். அனுபவம் இல்லாத பெண்கள்தானே, அப்படி என்ன செய்துவிடப் போகிறார்கள் என்று நாங்கள் தப்பு கணக்கு போட்டுவிட்டோம். ஆனால் இத்தனை பெரிய திட்டங்கள் போட்டு எதிரி நாட்டின் உதவியை நாடி அவர்கள் தலைநகர் மீது போர் தொடுத்து வருவர் என்று நாங்கள் கனவிலும் கருதி இருக்கவில்லை மாப்பிள்ளை. அந்த பெண்களுக்கு இத்தனை துணிச்சல் இருக்கும் என்று எங்களுக்கு முன்பே தெரிந்திருந்தால் நாங்களே அவர்களை இருட்டுச் சிறையில் தனித்தனியாக அடைத்து வைத்திருப்போம். அவர்களை எங்கள் வயிற்றில் பிறந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள அவமானமாக உள்ளது என்று வருந்தி சொன்னார். இளையவரின் வார்த்தைகளை கேட்டு பெரியவரான சுதாகரனின் மனைவியும் கண்ணீர் சிந்தினார். பவித்ரா இரு அன்னைமார்களையும் தேற்றி அவர்களுக்கு மட்டுமே கேட்கும்படியாக மெல்லிய குரலில், என்ன இது, சக்கரவர்த்திக்கு விருந்தளித்து அவர் உண்பதற்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் கண்ணீர் சிந்தலாமா? பிரபு நம் வீட்டில் இன்றுதான் முதல் முறையாக உணவருந்துகிறார். அவருக்கு உற்சாகமாக விருந்தோம்பல் புரிவீர்களா அல்லது புலம்பலோடும் கண்ணீரோடும் உணவு பரிமாறுவீர்களா என்று அன்னைமார்களின் காதோரமாக கடிந்து கொண்டாள். சின்னவளின் வார்த்தைகள் தெளிவாக காதில் விழுந்திருக்கவே ஆதித்யன் அவளிடம்,
அற்புதம் அம்மா. இந்த சிறு வயதில் எத்தனை முதிர்ச்சி உனக்கு! அன்னையர்களை நீ கண்டிப்பதைக் கண்டால் யார் அன்னை யார் மகள் என்று குழப்பம் தோன்றுகிறது. பெண் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள பாக்கியம் செய்திருக்க வேண்டும். வைஷாலியும் சுபத்ரையும் அன்னைகளை வருத்தத்தில் ஆழ்த்திச் சென்றிருந்தாலும் உன்னை போன்ற அருமையான மகளின் ஆறுதலை பெற உன் அன்னையர்கள் பெரும் புண்ணியம் செய்திருக்கிறார்கள். நீ அன்னையாக இருந்து அவர்களை அதட்டுவதைக் காணும் போது எனக்கு என் தங்கையின் நினைவுதான் தோன்றுகிறது. நான் தான் அவளது அண்ணன் என்று அறிவித்த பின்பு அவளுடன் ஆசையாக பேசி நேரம் செலவிடவில்லை. நான் அவசர வேலைகளில் அகப்பட்டு பின்பு திடீர் பயணம் மேற்கொள்ள வேண்டியதாயிற்று. உன் அன்னைமார்களுக்கு என்றென்றும் பக்கபலமாக இருந்து வா அம்மா. அவர்களுக்கு இருப்பது நீ ஒருத்திதான். சரி, அன்னைகளை பிறகு அதட்டலாம். உன் அத்தானுக்கு உணவு பரிமாறு. மைத்துனியின் கையால் தான் உணவு வாங்கி உண்பேன் என பிடிவாதமாக அமர்ந்திருக்கிறான் பார் என இளவரசியிடம் கூறுவது போல வருணனை சீண்டினான் அரசன். வருணனோ அங்கிருந்து தப்பித்து ஓடினால் போதும் என்று தட்டில் போடப்பட்டிருந்த வெறும் சாதத்தை குழம்பு கூட ஊற்றிக் கொள்ளாமல் வேக வேகமாக உண்டு கொண்டிருந்தான். அரசன் வேண்டுமென்றே அப்பெண்மணிகளுக்கு வருணனை நினைவூட்ட மருமகனின் தட்டை பார்த்த ராணி பவித்ராவிடம், எங்களை வசைபாடினாயே, இதுதான் அத்தானுக்கு சாதம் பரிமாறும் முறையா? திருமணமான பின்பாக நம் வீட்டில் முதன்முறையாக விருந்தூர்கிறார் மாப்பிள்ளை. அவருக்கு குழம்பு கூட ஊற்றாமல் வெறும் சாதத்தை போட்டுவிட்டு எங்களிடம் கதை பேசிக் கொண்டிருக்கிறாய். உன் அத்தான் இப்போதைக்கு இங்கிருந்து எழக்கூடாது. இந்த முதல் விருந்து அவருக்கு என்றென்றும் மறக்கக்கூடாது. அவர் உண்ண உண்ண தொடர்ந்து பரிமாறிக்கொண்டே இரு என மகளுக்கு உத்தரவு போட்டார் ராணி. ராணியின் உத்தரவில் கதிகலங்கி போனான் வருணன். வருணன் படும் அவஸ்தையைக் கண்டு ரசித்தபடி ஆதித்யன் நண்பனிடம் மெல்லிய குரலில், காலையில் ஒரு மாவீரனை பற்றி குறிப்பிட்டாயே பிரதாபா, அவன் வீரன் என்றும் தீரன் என்றும் பாராட்டை அள்ளித் தெளித்தாயே, பார்த்தாயா உன் வீரத்தம்பியை? பெண்களிடம் மாட்டிக்கொண்டு எப்படி விழிப்பிதுங்குகிறான் பார். காதலோடு கன்னிகைகள் யாரும் நெருங்கினால் இவனது நெஞ்சுரம் எல்லாம் பஞ்சாய் பறந்து போகும் எனச் சொல்லி நகைத்தான். பிரதாபனோ நண்பனை வன்மமாக பார்த்து அவனைப் போலவே மெல்லிய சத்தத்துடன், உண்மையில் நீ விஷமையடா. வருணனை இம்சிக்க 1000 வழிகள் உள்ளன. ஆனாலும் அவனது பலவீனம் என்னவென்று உணர்ந்து அதை கொண்டே அவனை சோதிக்கிறாய்பார். உன்னை போன்ற துஷ்டனை இதுவரையில் நான் கண்டதே இல்லையடா என ஆதித்யனை கடிந்து கொண்டான். பவித்ரா பார்த்து பார்த்து வருணனுக்கு உணவு பரிமாற அவளது பெரியண்ணை அரசனிடம், கேட்கிறேன் என்று தவறாக எண்ண வேண்டாம் அரசே. காலையில் திருமணம் பற்றி பேச வாயெடுத்தேன். தாங்கள் தளபதிக்கு அதிகாரி வாகினியுடனான திருமணத்தை பற்றி குறிப்பிட்டீர்கள். அதில் எங்களுக்கு மகிழ்ச்சியே. இருந்தும் எங்களுக்கு ஒரு கோரிக்கை உள்ளது பிரபு. தளபதியின் வாழ்வில் அக்கால் கொடுத்து சென்ற காயங்களுக்கு தங்கைதான் மருந்திட வேண்டும். வைஷாலி இறந்து போய்விட்டதால் அவள் மகனுக்கும் எங்களுக்குமான பந்தத்தில் இடைவெளி ஏற்பட்டுள்ளது. அந்த இடைவெளியை சீர் செய்ய எங்களது மற்றொரு மகளாலேயே முடியும் அரசே. அக்காளின் மகனுக்கு தங்கை அன்னையாக விளங்குவாள். இளவரசர் ஆதவனை அரசியார் சௌபர்ணிகா தன் தாயகத்திற்கு அழைத்துச் சென்றிருப்பதைப் போன்று பவித்ராவும் எங்கள் பேரன் உதயனை அவ்வப்போது எங்களிடத்தே அழைத்து வருவாள். நாங்களும் எங்கள் பேரனை ஆசை தீர கொஞ்சி மகிழ்வோம். வைஷாலி தளபதிக்கு அவஸ்தையைத் தவிர வேறு எதுவும் கொடுத்திருக்கவில்லை. ஆனால் அவளுக்கு நேர்மாறான எங்கள் இளையமகள் ஆனந்தத்திற்கு மாற்றாக கணவனுக்கு எதையும் வழங்க மாட்டாள் அரசே. மனைவியின் சம்மதமும் பெரியோர்களின் சம்மதமும் இருந்தால் ஒரு ஆடவன் 2 பெண்களை மனம் செய்து கொள்வது குற்றமல்ல. அந்த வகையில் அன்னைமார்கள் நாங்களே எங்கள் மருமகன் பலதார மனம் புரிந்து கொள்ள சம்மதிக்கிறோம். மணிமாறனிடம் மன்றாடியாவது அவரும் தன் மாப்பிள்ளைக்கு அடுத்த திருமணம் நடப்பதில் மறுப்பு தெரிவிக்காதபடி பார்த்துக் கொள்கிறோம். தங்களுடைய சம்மதம் இருந்தால் மட்டும் போதும் பிரபு என்று மன்றாடி கேட்டுக்கொண்டார். வைஷாலியின் தாய்க்கோ தமக்கையின் கோரிக்கைதான் தனது ஆசையும் என்பதால் அரசன் எப்படியும் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு விட வேண்டும் என்ற படபடப்பு மனதினுள் இருந்து வந்தது. பிரதாபனோ எப்போதும் போல் இப்போதும் ஆதித்யன் வருணனை இந்த விஷயத்தில் மாட்டிவிட்டு சீண்டி விளையாடக்கூடாது என்ற பதற்றத்தோடு விட்டிருந்தான். பவித்ராவோ பெரியண்ணை பேச ஆரம்பித்ததிலிருந்தே எதையோ சொல்ல முற்பட்டும் அன்னையின் பேச்சை நிறுத்த முயன்றும் போராடி தோற்றுப் போயிருந்தாள். கோரிக்கைக்கு சம்பந்தப்பட்டவனான வருணனுக்கோ பயத்தில் இதயம் நழுவி எந்நேரமும் கீழே விழக் காத்திருந்தது. ராணி பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவனது இதயத்தில் சம்மட்டியால் அடித்தது போன்று வலியை ஏற்படுத்தி வந்தது. அதிலும் உள்ளத்தை உருக்கும்படியாக ராணி விடுத்த மன்றாடலில் அரசன் கரைந்து போய்விடக்கூடாதே என்ற அச்சம் அவனது அடிநெஞ்சை கசக்கி பிழிந்தது. இந்த திருமணத்திற்கு மட்டும் அரசன் ஒப்புதல் அளித்து விட்டால் பிறகு தன்னை நிராகரிக்க வாகினிக்கு இந்த ஒரு விஷயமே போதும். ஏற்கனவே திருமணத்திற்கு தடையுத்தரவு போட்டு திரிபவள் அவள். அப்படிப்பட்டவள்
இரண்டாம் தாரமாய் தன் வாழ்வில் வர சம்மதிப்பதே பெரும் அதிசயம். இதில் இரு மனைவிகளில் ஒருத்தியாக வர அவள் சம்மதிக்க வாய்ப்பே இல்லை. இப்படியெல்லாம் எண்ணி புலம்பியவாறே நன்கு குழைய வெந்திருந்த சாதத்தை பதட்டத்தில் கையால் பிசைந்தே களியாக்கியிருந்தான் வருணன். ராணியின் கோரிக்கையை ஆதித்யனே எதிர்பார்த்திருக்கவில்லை. காலையிலேயே திருமணம் பற்றிய பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டதால் மீண்டும் அதை பற்றிய பேச்சு எழாது என்று அசட்டையாக இருந்துவிட்டான் அரசன். அன்று காலையில் இதே முன்மொழிதலை ராணி வைக்க வரும்போது முந்திக் கொண்டு அவரது பேச்சை இடைவெட்டியது போல இம்முறை செய்ய முடியவில்லை அரசனால். ஏனெனில் காலையில் ஆதித்யன் சுதாரிப்பாக இருந்து வாகினியுடனான வருணனின் திருமணம் குறித்து இடைநிறுத்தம் இல்லாமல் பேசி ராணிக்கு நடுவில் பேச சந்தர்ப்பம் அளிக்காமல் செய்ததை அப்படியே பின்பற்றி இம்முறை ராணி தனது பேச்சில் அரசன் உட்பட எவரும் குறுக்கிடாத வண்ணம் வாக்கியங்களுக்கு நிறுத்தற் குறியீடு கூட இல்லாமல் ஒரே மூச்சாக பேசி முடித்திருந்தார். இந்த காரணத்தினால் பேச்சில் யாரும் குறுக்கிட முடியாமல் போனது. கோரிக்கையை கோரி முடித்த பின்னரும் கூட ராணிக்கு எப்படி பதில் கூறுவதென்று ஆதித்யனுக்கு விளங்கவில்லை. ராணியின் கோரிக்கையில் நியாயம் இருந்தது. அவர் அப்படி சட்டத்திற்கும் சாஸ்திரத்திற்கும் புறம்பான விண்ணப்பம் எதையும் விடுத்துவிடவில்லை. இருந்தும் வருணனது மனநிலைக்கு அந்த விண்ணப்பம் ஒத்து வராததால் அதை நிராகரித்தே ஆக வேண்டும். ஆனாலும் ராணியின் மனம் புண்படும்படி பதில் கூறிவிடக் கூடாது. எந்தெந்த மெருகூட்டும் வார்த்தைகளை கோர்த்து பெரியவரது கோரிக்கையை மறுக்கலாம் என்று ஆதித்யன் துரிதமாக யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் அரசனுக்கு அந்த சிரமத்தை வைக்காமல் பவித்ரா தானே அந்த வேலையை செய்து முடித்தாள். அரசனை நோக்கி அவள், தங்களது உத்தரவு இருந்தால் என் பெரியன்னைக்கு நானே பதில் கூறுவேன் அரசே, அனுமதி உண்டா என்று கேட்டாள். பதில் கூறுவதைப் பற்றி யோசனையில் இருந்த அரசன் இளவரசியின் வேண்டுதலை கேட்டவுடன், இவள் என்ன கூறப்போகிறாள்? பதில் நமக்கு சாதகமாக வருமா அல்லது அவளது தாய்க்கு சாதகமாக வருமா? இவர்களே கேள்வி கேட்டு இவர்களே பதில் கூறிக்கொள்கிறார்கள். ஏதேனும் புது நாடகத்தை அரங்கேற்றுகிறார்களா? இதையேதான் அன்று இவள் பெரியப்பன் சுதாகரன் செய்தான். ஆனாலும் அவன் வஞ்சகன் என்பது அவனது வதனத்திலேயே எழுதி ஒட்டப்பட்டிருந்தது. இந்த பெண்களை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. இவர்களின் மனதில் சூது கபடம் எதுவும் இல்லை. இருந்தும் இவர்கள் என்ன செய்ய விளைகிறார்கள் என்றெல்லாம் இளவரசி கேட்ட அனுமதிக்கு பதில் கூறாமல் மனதினுள்ளேயே முணுமுணுத்து வந்தான் அரசன். அமைதியில் ஆழ்ந்திருந்த அரசனை பதட்டத்தில் இருந்த வருணன் தான் விடுவித்தான். நேரம் செல்ல செல்ல வருணனுக்கு இதய துடிப்பு அதிகமாகிக் கொண்டே சென்றது. அந்த விவாதத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உடனடியாக அந்த மாளிகையிலிருந்தும் கூடிய விரைவில் அந்த நாட்டிலிருந்துமே கிளம்ப வேண்டும் என்று துடித்து வந்தான் வருணன். அரசனின் ஆழ்ந்த மௌனம் இளையவனை சோதிக்க அவன் பொறுக்க மாட்டாமல் ஆதித்யனை அழைத்து, பிரபு, தாங்களே இப்படியா? தங்களுக்கா இந்த நிலை? கற்பூரம் போல பற்றிக் கொள்வீர்களே பிரபு. தங்களையும் சுற்றத்தை மறக்கடித்து சிந்தனையில் ஆளச் செய்தது இந்த மாளிகைதான் பிரபு. இளவரசி தங்களிடம் அனுமதி கோருகிறார். அவருக்கு பதில் கூறுங்கள். அல்லது ராணியின் கோரிக்கைக்கு தாங்கள் விடையளியுங்கள் அரசே. இந்த விவாதத்திற்கு இங்கேயே ஒரு தீர்வு கண்டுவிட்டு புறப்படுவோம் என வாய்வார்த்தையில் சிறிதும் கண்காட்டிய அபிநயங்களால் நிறையவும் வேண்டிக் கொண்டான் வருணன். அரசன் இன்னமும் பதிலை யோசித்திராததால் விடை சொல்லும் வாய்ப்பை பவித்ராவிற்கே வழங்கினான். அவளை பார்த்து பதில் கூறும்படி தலையசைத்தான். பவித்ராவோ தன் தாய்க்கு பதில் கூறினாள். அம்மா, திருமணம் என்பது ஒருவரது ஆசையினாலோ அல்லது பிறரது நிர்பந்தத்தினாலோ செய்து கொள்ளப்படுவது அல்ல. அதற்கு ஆண் பெண் இருவருடைய சம்மதமும் வேண்டும். காலையில் தாங்கள் என்னை குறித்த பேச்சை ஆரம்பித்த போது அரசரே அத்தானுக்கும் அதிகாரி வாகினிக்கும் இடையேயான காதல் குறித்து தெரியப்படுத்தினார். அந்த விவாகத்தை பற்றி குறிப்பிட்ட போது அத்தானின் முகத்தில் பொங்கிய மகிழ்ச்சியை நீங்கள் கவனித்தீர்களா இல்லையா என்று தெரியாது. திரைமறைவில் நின்று கூடத்தின் நிகழ்வுகளை வேடிக்கை பார்த்து வந்த நான் அதை தெளிவாக கண்டேன் அம்மா. கண்டதை கூட நம்பவில்லை. நீங்கள் அனைவரும் சபைக்கு கிளம்பிச் சென்ற பிறகு அரசரின் மெய்க்காவல் வீரர்களிடம் வாகினி பற்றி பேச்சு கொடுத்தேன். அத்தானுக்கும் வாகினிக்கும் நடுவில் உள்ள அமரக்காதலை குறித்து என்னிடம் அவர்கள் விவரித்தனர். வாகினியைத் தவிர வேறு யாரும் அத்தானின் மனதில் இடம் பிடிக்க முடியாது என்று ஆணித்தரமாக உரைத்தனர். தளபதி குறித்த அவர்களது வர்ணிப்பை கேட்ட பிறகு உண்மையில் இவரது காதலுக்கு நான் ரசிகையாகிவிட்டேன் அம்மா. இந்த உலகில் யாரும் ஒரு பெண்ணை இத்தனை தூரம் காதலிக்க முடியுமா என்று எனக்கே வியப்பு தோன்றியது. அந்த அளவுக்கு அவரது காதல் புனிதமானது. என்னை அத்தானுக்கு மனம் செய்து வைக்க நீங்கள் விரும்புவதற்கு பின்னால் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. உங்கள் பேரன் உங்களுக்கு என்றென்றும் சொந்தமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது. அதுபோல
என் அக்காள் அவருக்கு செய்த பாவங்களுக்கு என்னை அவருக்கு கட்டிக் கொடுத்து பிராயச்சித்தம் தேடிவிடலாம் என்ற எண்ணம் உள்ளது. எனக்கோ அத்தான் மீதான காதல் ஆத்மார்த்தமாக தோன்றியதல்ல, பச்சாதாபத்தினால் தோன்றியதுதான். உண்மையில் அதன் பெயர் காதல் அல்ல, கருணை. ஆனால் அத்தானுக்கும் வாகினிக்கும் இடையே உள்ள காதலில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் உள்நோக்கமும் இல்லை அம்மா. நிபந்தனையற்ற வரம்பற்ற அன்பு ஒன்றே இருவரிடமும் உள்ளது. அவர்களுக்கிடையே மூன்றாவது நபர் இருக்கக்கூடாதம்மா. நான் அல்ல, யாருமே அவர்களின் காதலில் குறுக்கே வரக்கூடாது. அவர்களுடைய அந்த கண்ணியமான காதலை நாம் கொண்டாடவே வேண்டும். அதில் குழப்பம் விளைவிக்க எண்ணக்கூடாது. அக்காள் மாண்டு போனாலும் அவளது கணவருடனும் மகனுடனுமான உறவு நமக்கு காலத்திற்கும் தொடரும்தான். உங்கள் பேரனை காண நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அத்தானை இங்கே விருந்தாளியாக அழையுங்கள். அதுபோல நீங்களும் வருடத்தில் சில வாரங்கள் தலைநகர் சென்று தங்கள் பேரனுடன் நேரம் செலவிட்டு வாருங்கள். உங்களை யாரும் தடுக்கப் போவதில்லை என்று அன்னைக்கு பதில் கூறினாள். இளவரசியின் விளக்கத்தை கேட்ட ஆதித்யனுக்கு பவித்ராவின் மீது தனி மரியாதையே பிறந்தது. அவன் பரவசத்துடன் இளையவளை பார்த்து, முன்பே கூறினேன் அம்மா, நீ அற்புதமானவள் என்று. அது 100க்கு 100 உண்மை என்பதை மீண்டும் ஒரு முறை மெய்ப்பித்து விட்டாய். உன் சகோதரியின் குணம் உன்னிடம் சிறிதும் இல்லை அம்மா. உன் பக்குவத்திலும் பண்பு நலனிலும் துளியளவேனும் உன் தமக்கைக்கு இருந்திருந்தால் அவள் இந்நேரம் செழிப்பானதொரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாள். நந்தினி, வாகினி, சுவர்ணிகாவின் வரிசையில் அடுத்து நான் கண்ட அற்புத கன்னிகை நீதான் அம்மா. இடைத்தற்கரிய பொக்கிஷம் நீ. நந்தினி, வாகினி என்ற பொக்கிஷங்களுக்கு மாறன், வருணன் என்ற தகுந்த பெட்டகங்களை தேர்வு செய்துவிட்டேன். உனக்கும் அப்படியானதொரு பெட்டகத்தை முடிவு செய்துவிட்டேன் அம்மா. உன் வாழ்க்கை அவனது பாதுகாப்பில் இன்பமயமானதாக இருக்கும் என்று கூறி ஸ்லாகித்தான் அரசன்.